வணக்கம். ஸ்ரீ காளியம்னு சொன்னோம். ஸ்ரீ காளியம்னே போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் கார்த்திகை ரகுராமனுங்க. நம்முடைய இஸ்க நம்ம பார்க்க போட்டு பாத்தீங்கன்னா குரு பகவானோட வக்ர பயிற்சி பலன்கள்ங்க. இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா வர்ற அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வக்ரமாகிறாருங்க. இந்த வக்ர நிவர்த்தி பாத்தீங்கன்னா வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசம் வருங்க. இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்துல 12 ராசிக்காரங்களுக்கும் 12 லக்னக்காரங்களும் இந்த தனக்காரங்க சொல்லக்கூடிய குரு பகவானோட வக்ர பயிற்சி என்ன நன்மை தீமை கெடுபலன் கொடுக்க போகுதுன்னு பார்ப்போங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம், விலை மதிப்பு இல்லாத உடனே சப்ஸ்கிரைப் பண்ண எனக்கு கிளிக் பண்ணி வைங்க. கூடவே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட வேல்யூமான கமெண்ட்ஸ் கொடுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் வீடியோஸ் பாக்குறீங்கன்னா வீடியோ போனா சரி பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், பெயர் ராசி பார்க்கணும், இல்ல உங்களுக்கு தொழில சர்க்கிளாக இருக்கு, கணவன் மனைவி கிட்ட ஒற்றுமை இல்லை, வீட்டுல இருக்க பண பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், அக்கம் பக்கம் வீட்டு சண்டை சச்சரவுகளுக்கு ஜோதிட ரீதியில பரிகாரங்கள் வேணும், நிவர்த்திகள் வேணும் பிரியப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன் நம்பர் கொடுத்து கால் பண்ணி கன்சல்டன்சி வாங்கிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த குரு பகவானோட வக்ர பயிற்சி எப்படி இருக்கும் பார்த்துட்டு இருக்கோங்க. மேச ராசி, இந்த மேச ராசிக்கு இந்த குருவோட வக்ர பயிற்சி எப்படி இருக்கும் பார்ப்போங்க. அதாவது மேசம்னாவே உங்களோட லக்னாதிபதி ராசி அதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய் பகவான ஆட்சி நாயகனா கொண்டவங்களுக்கு இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா 9க்கும் 12க்கும் அதிபதி. அதாவது உங்களுடைய 9ஆம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கு தனுசுக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான்ங்க. அதே மாதிரி உங்களோட விரயஸ்தானம் சொல்லக்கூடிய மீனத்துக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான்ங்க. அப்போ உங்களுக்கு இந்த குருவோட வக்ர பயிற்சி எப்படி இருக்கும் பாருங்க. இப்ப நடப்புல பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து 2ஆம் இடத்துல இருக்காரு, குடும்பஸ்தானத்துல இருக்காரு. அப்போ ஒரு கிரகம் வக்ரம் பண்ணா என்ன சொல்லணும்னா வேகமா செயல்பட போகுதுங்க, வேகம் எடுக்க போகக்கூடிய அமைப்புங்க. இப்ப வேகமா எனக்கு வேணும் 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 உடனே வேணும், இப்பவே வேணும் இப்பவே வேணும் இப்பவே வேணுங்கும் போது பதட்டத்தை கொடுப்பாரு. அப்போ உங்களுக்கு இது எந்த காரகத்துல பதத்தை கொடுக்க போகுதுன்னா குருன்னா ஃபர்ஸ்ட் குடும்பம், வீடு, வாகனம், செல்வம், செழிப்பு இதெல்லாம் சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா குரு. அப்போ இந்த காலத்துல நீங்க வந்து வேகமா செயல்பட போறீங்க, இடம் வாங்க போறீங்க, வீடு கட்ட போறீங்க, வேகமா இருக்கும், வீடு கட்டணும். அப்போ என்ன பண்ணுவோம், அது சம்பந்தமாக நம்ம வந்து விசாரிக்கிறது, ஒரு இடம் வாங்க போறோம், வீடு வாங்க போறோம், வந்து யோசிக்கணும் இல்லையா, அதை பத்தி விசாரிக்கணும் இல்லையா. அப்போ அங்க நம்ம அதை ஸ்கிப் பண்ணிடுவோம், மறந்துடுவாங்க. அவசர கொடுக்கத்தனமா போயிட்டு வாங்கிட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்ப அவசரப்பட்டு நம்ம வந்து அங்க நமக்கு விரயத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. அப்போ கவனமா இருக்கணும். அதே மாதிரி இந்த குரு இருக்கிறது 2ஆம் இடத்துல இருக்காங்க. அப்போ பாக்கியாதிபதி 2ஆம் இடத்துல போது இவர் வக்ரமாகிறாருன்னா உங்க தகப்பன் வழியில உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் இழுவையிலன்னா வந்து சேருங்க. உங்க அப்பா வழியில உங்க பூர்வீக சொத்து, பரம்பரை சொத்து ஏதோ ஒரு கேஸ்ல இருக்கு, பிரச்சனையில இருக்கு, வருமாசானா இந்த காலத்துல வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தபடியா இவர் வந்து இங்க வந்து வக்ரமாகும் போது என்ன ஆகுதுன்னா குடும்பத்துல நம்ம எடுக்கக்கூடிய முடிவு வந்து பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கணுங்க. நம்ம ஏதோ சொல்ல போக அது வந்து கேட்கறவங்களுக்கு வேற மாதிரி ப்ரொஜெக்ஷன் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. நம்ம நல்லதுன்னு சொல்லுவோம், அங்க கெடும்பா மாறது வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன பண்ணீங்க, நம்ம வந்து சொல்றத கவனமா நம்ம இவங்ககிட்ட சொல்லலாமா, சொன்னா கரெக்டாங்க ரெஸ்பான்ஸ் கிடைக்குமா யோசிச்சு சொல்லணும் நம்ம. ஏன்னா இப்ப வந்து அவசரத்துக்கு இருக்கணும், பதட்டம் இருக்கும், இந்த பாரு நம்ம என்ன பண்றோம்னு தெரியாது. அதாவது பழமொழி இருக்குல்ல, பதறாத காரியம் சிதறாது. அப்பனா பதட்டப்பட்டா காரியம் சிதறும். அப்போ இங்க வந்து இவர் வந்து தன வகையிலையும் சரி, குடும்பத்துல உட்கார்ந்து இருக்கும் போதும் சரி, நம்மளோட வார்த்தை பிரயோகங்கிறது நமக்கு தெளிவா இருக்கணும். இல்லைன்னா வம்பு வழக்கு பிரச்சனை, வீட்டில் நிம்மதி இல்லாம போயிடும். சரி, இவர் வந்து பாத்தீங்கன்னா வியாழன், இந்த வியாழன் வந்து இருக்குது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு சுபரோட வீட்டுல தான் உட்கார்ந்துருக்காரு. அப்போ வந்து தீமையா நம்ம கன்வெர்ட் ஆகுதுன்னா வாய்ப்புகள் கிடையாது. சுக்கிரன் பகதான், பட் ஆனா அது சுபர், ஒரு சுபர் மறு சுபர் ஏறாருங்கும் போது அங்க வந்து நன்மைதான் எதிர் கிடைக்குமே தவிர தீமைங்கிறது வாய்ப்புகள் குறைவு இல்லைன்னு சொல்ல முடியாது. சுய ஜாதகத்துல குருவோட நிலை, சுக்கர நிலையெல்லாம் பொறுத்துதான் அங்க மாறும். பட் இருப்பினும் வாய்ப்புகள் குறைவு. குருவால கெடுபல் யாருக்கும் வரப்போவது கிடையாது. அப்படி இருக்கும்போது கெடுபல் இருக்கும், ஆனா குறைவாகத்தான் இருக்குமே தவிர இல்லைன்னு சொல்ல முடியாது. சரி சார், அப்போ கணவன் மனைவி குழந்தைக்காக காத்திருக்கிறீங்க, இந்த காலகட்டத்துல உங்களோட அந்த உறவு முறையில கவனமாக இருந்துக்கோங்க. பழச பத்தி பேசாதீங்க. ஒரு செயல் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க, இல்ல கணவன்கிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க, கணவன்கிட்ட வாங்கி கொடுன்னு கேட்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா காலம் அறிந்து நேரம் அறிந்து பேசுங்க. கால நேரம் இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல. கணவன் ஏதோ டென்ஷன்ல இருப்பார், அப்ப நீங்க போய் அங்க போய் நீங்க பேசும்போது அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும், நீங்க இங்க ஸ்பீடா இருக்கீங்க, அவரு ஏதோ தாட்ல இருக்காரு, ஏதோ ஒரு திங்கிங் மண்ணில் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப நம்ம போய் கேட்கும் போது
தேவையில்லாத பிரச்சனை. அவரை ஏதோ ஒண்ணு சொல்ல போவ, அதனால உங்க மன வருத்தங்க. அப்போ இந்த வேகமான கிரகம் என்ன பண்ணும்னா, உங்க 2ஆம் இடம் இல்லையா, வாக்குஸ்தானம்ல பட வார்த்தை கொட்டி விட்டுரும். ஆனா குருவா இருக்கும்போது உங்களுக்கு வந்து வார்த்தையில கெட்ட வார்த்தை வரது வாய்ப்புகள் குறைவு. பட் இருப்பினும் காரசாரமான வார்த்தைகள் வரல், ஒரு சில பிரச்சனைகள் வரக்கூடும். அதை நீங்க தவிர்த்துக்கோங்க. சரி சார். அடுத்தபடியா இங்க உங்களுக்கு 12ஆம் இடத்துல இங்க வந்து யார் இருக்கா? ராகு இருக்கார். இந்த விரயத்தை வந்து ராகு உட்கார்ந்துருக்காரு. இவர் இங்க வக்ரமாகிறார் சுபருங்கும் போது அந்நியர் யாரையும் நம்பி எந்த முதலீடும் பண்ணாதீங்க. புது ஆளு, புது நபரு, இவர் நினைச்சு நான் பண்ணலாமான்னா நினைச்சு எதுவும் பண்ணாதீங்க. அவர் சொல்றாரு, அவர் செய்யறாரு, நான் அதுக்காக சப்போர்ட் பண்றேன் போவாதீங்க. ஒரு புது ஆளு, புது நபர், புதுசா தொழில் செய்ய போறேன்னா இந்த காலம் ஏத்த காலமாக உங்களுக்கு இருக்காதுங்க. ஏன் நான் சொல்றேன்னா, விரயத்துல ராகு, இந்த ராகுங்கிறது புது ஆள், அறிமுக நபர். இங்க குடும்பஸ்தானத்துக்கு ஜனாதிபதி வக்ரத்துல இருக்காரு. அப்போ வெளியாள் மூலமா பண்ணக்கூடிய இன்வெஸ்ட் மூலியமாவோ முதலீடு மூலியமா நமக்கு வந்து அந்த அளவு லாபங்கள் ஏற்படுறது வாய்ப்புகள் குறைவு. அந்த இடத்துல நம்ம விழிப்புணர்வோட இருந்துக்கணும். இல்ல சார் கட்டாயம் அதுதான் சார் பண்ணிதான் சார் ஆகணும்னா ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யறது கரெக்டா இல்லையா நம்ம கெஸ் பண்ணி கரெக்டான வழியில போயிட்டு அப்ரோச் பண்ணுங்க. புரியுதா? இல்லைன்னா இங்க சறுக்கல் ஏற்பட வாய்ப்பு நிறையாவே இருக்குங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி உங்களுக்கு நம்ம இந்த எஸ்கே அஸ்ட்ராலஜி மூலமா என்ன சொல்றோம்னா, இந்த குரு வக்ர பேச்சு காலகட்டத்துல புது நபர் யாரையும் நம்பி எந்த ஒரு முதலீடும் பண்ண வேண்டாம். அதே மாதிரி குடும்பத்திலும் குடும்ப உறுப்பினர்களிடம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நிதானமாகவும் பொறுமையோடனும் நம்ம அங்க வந்து அதை கலந்து நம்ம ஆலோசிச்ச பிறகு நம்ம வந்து அங்க செயல்படுறது உண்மைதாங்க. அதே மாதிரி குடும்ப உறுப்பினர் சரி, கணவன் மனைவி இருந்தாலும் சரி, உங்களுடைய வாக்குங்கிறத நிதான போக்குல இருங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்துல கடன் வாங்குறது, ஒரு கடன் கேட்டீங்கன்னா வேகமா கிடைக்கும். கடன் வாங்க போறோம், ஒரு பேங்க் லோன் எடுக்க போறோம், இல்ல வண்டியை விற்க போறோம், இல்ல வீட்டை விற்க போறோம், பண்ண போறோம்னா வேகமா இருக்கும் உங்களுக்கு. அந்த வேகத்தை கண்ட்ரோல வச்சுக்கோங்க. வேகத்தை விவேகமா மாத்திக்கோங்க நாங்க சொல்றோமே தவிர இது பயமுறுத்துறதுக்கோ அச்சுறுத்துறதுக்கோ எதுவும் கிடையாது. வேகம் அதிகரிக்கும். எந்த வகை வேகம் அதிகரிக்கும்? வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, கடன் வாங்குறது. புரியுதா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து குடும்பத்துல ஒரு செயலை செய்கிறது, குடும்ப உறுப்பினர் பேசுறது, இதெல்லாம் வேகமா இருக்கும். அப்ப இந்த இடத்துலலாம் வேகத்தை விட விவேகமா மாற்றும் போது உங்களுடைய வாழ்க்கையும் நன்றாக இருக்குங்க. இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயிறு சம்பந்தமான குரு பகவான் உபாதைகள் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா குருனாங்க வயிறு தான் வரும். அப்போ வயிற்றுல பாத்தீங்கன்னா வாயு தொல்லைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. சிலருக்கு அஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு பாத்தீங்கன்னா வந்து மலம் கழிக்கும் போது ஒரு சில உடல் உபாதைகள் ஏற்பட அந்த பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் வந்து வயிறு சம்பந்தமா அவர் கொடுக்கக்கூடிய ஓத்திரங்கள். ஏன்னா வக்ரமாகிறார் இல்லையா? அப்போ உணவுல கரெக்டா இருந்துக்கோங்க. புதிய வகை உணவுகள் வேண்டாம், காரசாரமான உணவுகள் வேண்டாம், இனிப்பு சம்பந்தமான உணவுகள் வேண்டாம், நார்மல் ஃபுட் எடுத்துக்கோங்க, டயத்துக்கு எடுத்துக்கோங்க நம்ம சொல்லக்கூடிய பரிந்துரைக்குங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்து பாத்தீங்கன்னா குரு பகவானோட வக்ர பயிற்சி. இந்த வக்ர பயிற்சி பாத்தீங்கன்னா 12 ராசிக்காரங்க 12 லக்னங்க பொதுவான பயிற்சி பலன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டா தான் இருக்குமே தவிர 100% மேட்ச் ஆகுமா சார்னா அதுக்கு வந்து வாய்ப்புகள் குறைவு சார். ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா ஒரு சுய ஜாதக அமைப்புகள் இருக்கு, அடுத்து தசாபுத்தி என்ன பண்றாங்கிறது இருக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களோட புத்தி அந்தாரம் என்ன நடந்துகிட்டு இருக்கு அமைப்பு இருக்கு. சுய ஜாதகத்துல குரு நல்ல நிலையில இருக்காருன்னா சூப்பர். சுய ஜாதகத்துல இப்போ வந்து நடப்பு தசா குருவோட தசை நடக்குதா, இந்த பலன் அப்படியே மேட்ச் ஆகும். இது இல்லாம சுயஜாத குரு பலம் இழந்திருக்காரு, இல்லைன்னா வந்து நடப்பு தசா வேற, குருக்கு பகைப்பெற்ற தசை நடக்குது, இதுல வந்து புத்தி அந்தாரங்கள் வேற, இதெல்லாம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா வந்து முன்ன பின்ன இருக்கத்தான் செய்யுங்க. இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான்ங்கிறது பாத்தீங்கன்னா முழு சுபர். இந்த குருவா நம்மளை கெடுக்க போறாரான்னா அந்த அளவுக்கு கிடையாது. ஒன்னும் கொடுப்பார், இல்லைன்னா சைலண்ட் ஆயிடுவார். அதனால இந்த ஒரு கெடுபோடு நமக்கு இருக்க போறது கிடையாது. சோ அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்துல என்ன சார் வழிபாடு பண்ணலாம்னா, இந்த காலகட்டத்துல குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு நன்மை பயக்குங்க. வியாழக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிட்டு அன்னதானம் கொடுங்க. தானத்தை சிறந்து அன்னதானம். அன்னதானம் கொடுக்கும் போது நமக்கு இந்த பாவங்கள் குறைக்கப்பட்டு புண்ணியமாக நம்ம செய்யும் போது நம்மளோட வாழ்க்கை முறை மாறும், நமக்கு நன்மையே வந்து சேர்ந்த உண்மைங்க. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும்னா நம்மளோட ஸ்கிரீன்ல என் நம்பருக்கு எப்போனா கார்டு கன்சல்டி வாங்கிக்கோங்க. நான் உங்களை வேற காலையில் சந்திக்க நான் உங்கள் அன்பு நண்பர் கார்த்திக். நன்றி, வணக்கம்.